உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மீன ராசி அன்பர்களுக்கு சூரியன் ப்ளஸ் குரு இணையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இணைகிறாங்க. அந்த இடத்துல குரு உச்ச நிலையில் இருக்கார். உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனியாக மாறி உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த சனி பகவானை சூரியனோடு இணைஞ்சு பார்க்கும் பொழுது சனியினுடைய தாக்கத்தை டோட்டலாக டவுன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாக்குது. இதனால் இந்த யோக நிலையால் உங்களுக்கு, ஏன்னா சூரியனும் குருவும் இணைஞ்சால் சிவராட்சி யோகம், இந்த யோகத்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த யோகம் எத்தனை காலகட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகளால் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. மற்றவங்க எட்டி பிடிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து எல்லா கமிட்மெண்ட்டுகளையும் உருவாக்கி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி கொண்டு போகணுன்ற முயற்சி 99% முடித்து கடைசி 1% முடிக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகளால் அந்த வாய்ப்புகள் இழந்திருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் அது இழுவையிலே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முயற்சிகள் தடைகள்லேயே இருக்குது. உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க, எந்த டேலண்ட்டு திறமையும் இல்லாதவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க. உங்களோட நட்பு வச்சவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு தொழில் ஒருத்தரோட தொடங்கினா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இந்த தொழிலில் கடைசியில் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு கடன் தான் இருக்குது. அப்படி எல்லாமே பாதிப்புகளை சந்தித்தவங்க இந்த மீனராசி என்பர்கள் தான். அது மட்டும் இல்லை, வேலையில் உங்கள் ஸ்பீட், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை, உங்களை விட்டால் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடுவீங்கன்ட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ட்ராப் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை டவுன் பண்ணணும், உங்களை பிரேக் பண்ணணுன்ற அளவுக்கு பலவித பாதிப்புகளும் பலவித மன உளைச்சல்களையும் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் அடைக்கணும், நாம் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அதற்குரிய அருமையான காலகட்டம் தான் இந்த சிவராஜ் யோக அமைப்பு. இந்த சிவராஜ் யோக அமைப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீனியாக இந்த காலகட்டங்கள் மாறப்போகுது. அதுலேயும் 5இல் குரு உச்சமடைந்தால் இந்த வருடம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார். இப்போது இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வேறு என்ன வேணும், நல்ல யோகம் வேறு என்ன வேணும்? உங்களை பலவித பாதிப்புகளுக்கு ஆளாக்க வேண்டிய சனி பகவானையே இப்போ குரு பார்வையால் அவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த குரு பார்வையும் உங்கள் ராசி மேலே விழுறதுனால அந்த தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இது மாறப்போகுது. அப்போது உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. முதல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. நீண்ட நாள் திருமண தடை நீங்குது. நீண்ட நாளாக இதான் பொண்ணு தான் மாப்பிள்ளன்ட்டு முடிவெடுத்தாலும் அது மிஸ் ஆகுது. என்ன பண்ணாலும் தடையாகுது. அவ்வளோதான, திருமணமே நடக்காதா அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதுக்கு மேலான ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த குரு பார்வை மட்டுமல்ல, சூரியனுடைய பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் 180 டிகிரியில் விழுது. அப்போது பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்களை சந்திக்க போகிறீங்க. தொழில் ரீதியில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை தாண்டி அதிர்ஷ்டத்திற்குரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. வளர்ச்சி பெரிய லெவல் உண்டாக போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டாகும். அந்த யோக நிலை பார்வை விழக்கூடிய இடமே லாபஸ்தானம் தானே. அப்போ எது தொட்டாலும் அது லாபம் தான். எதில் அடி எடுத்து வச்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லு தான். உங்கள் முயற்சிகள் வேறு லெவலில் கனெக்ட் ஆக போகுது. இத்தனை நாட்களாக நடத்த முடியாது, இது கனெக்ட் ஆகாது, இது நமக்கு சாதகமாக மாறாது, இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்காதுன்னு எதெல்லாம் நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய மாபெரும் மன அழுத்தங்களும் குழப்பங்களும் எல்லாமே நீங்கிற அளவுக்கு அது தீரக்கூடிய நேரமாக இது மாறப்போகுது. அப்போது நட்பு ரீதியில் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அந்த துரோகிகளே உங்கள் நட்பு மீண்டும் கிடைக்குமான்ற அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க சந்திக்க போகிறாங்க.
அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்களால் எந்த அங்கும் பங்காளிகள் மாம மச்சான் இவங்க ரீதியில் நீங்கள் பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு நல்ல நிலையில் நிற்க போகிறீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை அது அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக போகிறீங்க. அப்போது உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களை ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு வேறு லெவலுக்கு போக போகுது. நம்ம லைஃப் இவ்வளோதானான்ற அளவுக்கு எல்லாமே கடவுள் உங்களை கஷ்டப்படுத்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி இந்த லெவலுக்கு ஒரு மனிதன் உயர முடியுமா, இந்த லெவலுக்கு ஒருத்தரால் சாதிக்க முடியுமான்றதுக்கு நீங்கள் உதாரணமாகவும் மாற போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உயர்தர நிலையில் இருக்கக்கூடிய ராசிகளில் மீன ராசி தான் உச்சகட்ட வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டு பெரிய பெரிய ஒரு நல்ல இலக்கில் ஒரு நல்ல உயர்தர இடத்துல வேலையாட்களாகவும் சரி, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல முதன்மையான இடத்துல நின்று பல பணிகளை செய்யக்கூடிய இடத்துல நிற்கக்கூடியவங்க மீனராசி என்பவர்கள் தான் அதிகம். அப்பேற்பட்ட மீனராசி என்பவர்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து இன்னுமே நீங்கள் உயர உயர நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் உழுது நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு காலம் விதைச்சி இதுக்கு மேலே உங்களுக்கு அறுவடை காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. இந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்திற்குண்டான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண போகிறீங்க. குடும்பத்தில் நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி அன்றைக்கி பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான தகுதியான திறமையான எல்லா கெப்பாசிட்டியோடு இருந்தும் அவங்களுக்குரிய அருமையான திருமண முயற்சிகள் தடையாகுது. ஏன் தடையாகுது? எல்லா டேலண்ட் இருக்குது, எல்லா திறமை இருந்து ஏன் அவங்களுக்கு திருமணம் தடையாகுது அப்படின்ற குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. அருமையான லைஃப் ஸ்டைல் கிடைக்க போகுது. தெய்வ ரீதியில் சில வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டான தடைகளை உடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்தில் உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு மீண்டும் இணையறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களின் மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் எப்படியெல்லாம் நினச்சிங்களோ, எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சிங்களோ, இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்களோ, அது எல்லாத்துக்குண்டான வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டத்திற்குரிய காலம்தான் இந்த காலம். சிவராஜ யோக அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக கொடுத்த பணத்தினால நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டீங்க. இதனால் குடும்பமே பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டினீங்கன்னு சொல்லலாம். வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினவங்களும் மீனராசி என்பவர்கள் தான். அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் கொடுத்தது உங்கள் கையில் சேரும். நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ போகிறீங்க. குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி எடுத்தவங்களுக்கு தடையாக இருந்திருக்கு. இப்போ மூவ் பண்ணுங்கள், உடனே கிடைக்குது. தயவுசெய்து வெளிநாடோ வெளியூரோ சம்மந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் யோசிக்காமல் அதை பயன்படுத்தி செயல்படுத்துங்க. அதை செஞ்சுருங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வெளிநாடு சார்ந்து நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் அமைஞ்சா யோசிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பூமி வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக செஞ்சுடுங்க. இதெல்லாம் சரியாக செஞ்சிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த சந்தோஷத்தை நீங்கள் அடையிறதுக்குண்டான அழகிய அற்புத காலகட்டமாக இது மாறும். நீண்ட நாளாக திருமணமாகி புத்திரபாகியமே கிடைக்கலன்னா உங்கள் 5ஆம் இடத்துல தான் குரு உச்சம் அடைகிறார். 5ஆம் வீட்டில் தான் சூரியனும் இணைகிறார். அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன், 100% புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்ற உணவு கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. தேவையில்லாத அதிகமாக சாப்பிட்றதோ, தேவையில்லாத தெரியாத சில வைத்தியங்கள் செய்கிறதுலையோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். அவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய போகும் வழி நட்புகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான செயற்கை சிநேகித ரீதியில் பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பகிர்ந்து உட்காந்து பேசுங்க. 3வது நபர்கிட்ட சொல்லி அவங்கள பெரிய மனுஷனாக்கி அவங்க தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி இதனால் நீங்கள் நிரந்தரமாக பிரியறதுக்குண்டான வழியை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்கள அமர்ந்து அவங்கள உட்கார வச்சு பகிர்ந்துக்கங்க. அவங்க உங்களுக்கு தீர்வுகள் தேடுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சென்டிமெண்ட்டுக்கு நீங்கள் அடிமை. உங்கள்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக உங்களுடைய கஷ்டங்களை பற்றி பேசினா அவங்கக்கிட்ட மனசு விட்டு கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுவீங்க. பட் அது அவங்க உங்களை வீக் பாயிண்ட்டாக உங்களுக்கு வீக்காக்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதனால்
கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. நீங்கள் மிக திறமையானவர்கள், கடின உழைப்பாளிகள். உங்களுக்கு நிகரான நேர்மை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் சுய திறமையாலையும் கடின உழைப்பாலையும் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. அதற்குண்டான ஒரு காலம்தான் இது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், முன்பதிவு செய்யுங்க. முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சார்ந்த விஷயங்களை முடிவெடுத்து செயல்படுத்தினீங்கன்னா 100% பெரிய லெவலில் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கலாம். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.